திதி என்று தை மாதத்தினுடைய பௌர்ணமி திதியில விளக்கு பூஜை நடப்பது வழக்கம். அதே மாதிரி இந்த சுபதினத்திலே மாலை வேளையிலே இந்த பௌர்ணமி திதியுடன் கூடிய சுபயோகத்தில் நம்முடைய ஆலயத்தில் உள்ள ராமானுஜர் கூடத்தில் திருவிளக்கு பூஜை செய்கிறோம். இந்த திருவிளக்கு பூஜையில கலந்துள்ளவர்களுக்கு கலந்து கொள்ளாதவருக்கும் எல்லா விதமான பலன்களுக்கு ஏன் நம்ம திருவிளக்கு கோயிலில் பண்றோம், ஆற்றுல பண்ணலாம். ஆற்றுல பண்றதை விட கோயிலில் பண்றது ரொம்ப விசேஷமானது. ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும். கோயிலில் பண்ணால் அவளுக்கு ஒரு ஹோமம் பண்ணா என்ன வைப்ரேஷன் வருமோ அதே மாதிரி ஒரு திருவிளக்கு பூஜையில கூட்டு பிரார்த்தனை செஞ்சா அந்த பலன்கள் கிடைக்கும். நம்முடைய சரீர அனுகூலம், நம்முடைய குழந்தையுடைய படிப்பு, ஞானம், சரீர தம்பத்திய அனுகூலம் மற்றும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு பகவான் இந்த திருவிளக்கு பூஜை மகாலட்சுமி பூஜை ரொம்ப பண்றோம். இந்த மகாலட்சுமி பூஜையில நாம் ஒரு நிமிஷம் நம்ம பிரார்த்தித்து அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணிட்டு இந்த மகாலட்சுமி தீபம் ரூபத்தில் இருக்கா, நம்முடைய குறைகள்லாம் நீக்கி இருளை அகற்றி என்றுமே வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடியவர். செல்வம்னா எல்லாமே வரும், 16 வகையான செல்வம் வரும். அந்த செல்வத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அதிபதி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியுடைய ஆலயத்திலே இன்றைக்கு அளவேல் மங்கா சமேத சீனிவாச சுவாமி சன்னிதானத்தில் இன்றைக்கு திருவிளக்கு பூஜை நம்ம பண்றோம். எத்தனை பேர் வந்தாலும் 5 பேர் வந்தாலும் பண்ணுவோம், 50 பேர் வந்தாலும் பண்ணுவோம். அவருடைய விருப்பம். வராதவங்க நமக்கு கவலை இல்லை.